அண்ணா, உங்கள் வீட்டை பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன தம்பி, வேலைலாம் பார்த்துட்டு போயிட்டாங்களா? சூப்பராக இருக்குது தம்பி. இது என்ன என் வீடா? ஆஹா, சூப்பராக மாற்றிட்டீங்க. சீதா, நம்ம வீட்டை வச்சு அப்படியே ஆக்கி வச்சிருக்கு தம்பின்ட்டு. என்னங்க இது? ஆமாம், நம்ம வீடு மாதிரியே தெரியல. சூப்பராக இருக்குது, சீட்டெல்லாம் போட்டிருக்கு. ஏன் தம்பி, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சு? ஆமாம், எவ்வளோ தம்பி பணம்லாம் செலவழிஞ்சிச்சு? நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, ஒன்றுமே கேட்கல. எல்லாம் கொஞ்சம் தான் செலவாச்சுண்ணா. கொஞ்சோண்டுண்டா எவ்வளோ தம்பி சொல்லுங்க, தெரியணும்ல எனக்கா. 20,000 ரூபா போல செலவாயிடுச்சுண்ணா. ஏன்னா அப்படி அதிர்ச்சி பட்டு பண்ணிக்கிறீங்க? 20,000 ரூபா தானே செலவழிஞ்சிருக்கு. ஏன் தம்பி, இதோ 20,000 ரூபா சாதாரண காசா தம்பி? உங்களுக்கு வேண்டாம் சாதாரண பணமாக இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் அதிகம் தம்பி. ஏன் தம்பி, 20,000 ரூபா பணம் செலவு பண்ணியிருக்கீங்களே, இதை நாங்கள் எப்போ கொடுக்குறது? எப்படி திருப்பி கொடுக்குறது? ஐயா அக்கா அக்கா, நீங்கள் அதெல்லாம் கொடுக்கவே வேணாம். நீங்கள் கொடுக்கவும் வேணாம், பரவாயில்ல. அவங்க வந்து இருக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு செலவு பண்ணியிருக்கேன். சீட்டெல்லாம் போட்டிருக்கலாம். நான் கூரையாக இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றுதுன்றீங்களே, சீட்டெல்லாம் போட்டிருக்கேன். சும்மா ஒரு ரூமு மட்டும்தான், ரூமு வர இல்லை, சும்மா ஹால் மட்டும் தானே இருக்குது. ஒரு ரூமு வர இல்லை, ஹால் மட்டும் உள்ளத்துக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கீங்களே தம்பி. என்ன தம்பி, வெள்ளை அடிச்சிருக்கீங்க, பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, சீட்டு போட்டிருக்கீங்க. ஏப்பா 20,000 ரூபா பணம் நான் கொடுக்கணுமா தம்பி? நான் கொடுத்துறேன், கொஞ்சம் மச்ச தரேன் தம்பி. அண்ணா, அதெல்லாம் வேணாம். நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு பணம் கொடுக்கணும், கடனாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் வேணாம். நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்கள், அட்வான்ஸ் வாடகை. ஏன் தம்பி, இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு அட்வான்ஸ் வாடகைலாம் வேணாம் தம்பி. ஆமாம் தம்பி, சீதா சொல்கிறது தான் கட்டு. அட்வான்ஸு வாடகைலாம் வேணாம் தம்பி. ஐயோ, அப்பெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. இருக்கிறதுக்கு வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் தரேன். என்ன சீதா, தம்பி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, அட்வான்ஸ் வர தரேங்குது. வேணாங்க, அட்வான்ஸ்லாம் வேணாம். நம்மளுக்கும் ஒரு நியாயம் இருக்கும்ல. 20,000 ரூபா செலவு பண்ணியிருக்கு என் வீட்டுக்கு. அட்வான்ஸ் வேணாம், வாடகைண்டா 2,000 ரூபா கேளுங்க மாதம். ஆமாம் தம்பி, அட்வான்ஸ்லாம் நீ கொடுக்க வேணாம். வாடகை மட்டும் மாதம் 2,000 ரூபா கொடுத்துரு தம்பி, அது போதும். ரூம்லாம் இல்லைல்ல, சும்மா ஹால் மட்டும் தானே, பரவாயில்ல தம்பி. 2,000 ரூபா உனக்கு அதிகமாக இருந்தால் 1,000 ரூபா வச்சு கொடு. நோ, அப்படிலாம் இல்லைண்ணா. 2,000 ரூபா நான் தரேன். அட்வான்ஸ் வேணாங்கிறீங்க அப்போ? ஆமாம் தம்பி, அட்வான்ஸ் வேணாம். சரிண்ணா, வாடகை மட்டும் 2,000 ரூபா கொடுத்துட்றேன் மாதம். அக்கா, உங்கள் பூக்கண்ணுலாம் அங்கே வெட்டி போட்டாச்சு, அதெல்லாம் ஒன்றும் வருத்தம் இல்லையா அக்கா உங்களுக்கு? அதெல்லாம் வருத்தம் இல்லை தம்பி. பூக்கண்ணு தானே, அப்புறமெல்லாம் வச்சுக்கலாம் தம்பி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. பூக்கள்லாம் வெட்டி போட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மனசில் கவலையாக இருக்க அக்கா? ஏதாவது நினைக்கிறீங்களா? ஒன்றும் நினைக்கல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. பூக்கண்ணு வெட்டினால தம்பி, வேணுண்டா வச்சுட்டு போகிறோம், அது பெரிய வேலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொள்ளைக்கு தான் இப்படியே போவோம். இப்போ அப்படியே தான் போகணும் பேருக்கு. அவங்கள அப்படியே சுற்றி தான் போகணும். அப்படியே போகணுமா? இப்படியே போக முடியாது. சரி, நான் அப்படியே போய்க்குவாங்க, பரவாயில்ல. இப்போ அக்காவில் நீங்களாம் வீட்டு உள்ளாரிலேருந்து கொள்ளையிலேருந்து போயிடுவீங்களா? வீட்டிலேருந்து கொள்ளை வாசம் இருக்குது, அப்படியே போயிடுறது. ஆமாம் தம்பி, வீட்டிலேருந்து போனால் கொள்ளையால் போயிடலாம் அப்படியே. இவங்களாம் வரதா இருந்தால் சந்தால தான் வந்தேன். சரிண்ணா, பரவாயில்லண்ணா. நாளைக்கு நாளைக்கு அழைச்சிட்டு வந்து குடி வச்சிடவா? பரவாயில்ல தம்பி, நாளைக்கே வர சொல்லிடுங்க. நாளைக்கு அழைச்சிட்டு வந்துடுங்க. சரி தம்பி, நாளைக்கே வந்து இருக்கட்டும், குடி இருக்கட்டும், நாளைக்கே இருக்கட்டும். நாளைக்கே அழைச்சிட்டு வர சொல்லுங்கள், அது வழியாக வர சொல்லுங்கள். சரி அக்கா, நான் அப்படா போயிட்டு வரேன். தம்பி இருங்க, இங்கே உள்ளே வாங்க, வீட்டுக்கு வாங்க. காஃபி சாப்பிட்டு தான் போகணும். நேற்று சாப்பிட மாட்டேன்ட்டீங்க, இன்றைக்கி ஒரு நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, சாப்பிடல. வாங்க, சாப்பிட்டு தான் போகணும். வேணாக்கா, சத்தமில் தான் கொடுத்தீங்களா? காப்பி முதல்ல கொடுத்துட்டீங்க, குடிச்சிட்டேன். அப்புறமேல அண்ணன் எடுத்துகிட்டு வரேன்டுச்சு, நான் தான் வேணான்னு சொன்னேன். இப்போ போதும், அதே காப்பியே போதும். சும்மா குடிக்க மாட்டேன்க்கா காப்பிலாம். ஏன் தம்பி, வந்த விட குடிச்சது, இப்போ கொஞ்சம் குடிச்சிட்டு போகலாம். வாங்க தம்பி. வேணாண்ணா, பரவாயில்லண்ணா. ஒன்றுமே இங்கே வரப்போ தானே இருப்பேன், அப்போ குடிச்சிக்கலாம். நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வந்து குடி வைக்கிறேன். போயிட்டு வரேண்ணா, போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வாங்க தம்பி. போயிட்டு வாங்க தம்பி. சீதா, நம்ம வீட்டை பச்சா எவ்வளோ அழகாக சோடிச்சிட்டாருண்டு. ஆமாங்க, நம்மளுக்கு வர தெரியல பாருங்க. இவ்வளோ மூளை எட்டில் தம்பி படித்ததாக இருக்கிறதுனால அழகாக மூளை எட்டி எப்படி வேலை பார்த்துருக்கு பாருங்க. நம்ம வர இருந்துக்கலாம் பாருங்க இந்த வீட்டில். ஏன் இதை வாடகைக்கு விட்டுட்டு அதில் போய் இருக்கலாங்கிறீங்களா? சும்மா சொல்கிறேன், அவங்க இருக்கட்டும். இருந்துட்டு போனோம்னா ரெண்டா சும்மா இருக்கிறதுக்கு போகிறதுக்கு வச்சுக்கோ. ஆமாம், அழகாக வேலைலாம் பார்த்துருக்கலாம், அப்புறம் என்ன? சரி, எனக்கு வேலை இருக்குது, நானும் வெளியே போயிட்டு வரேன். நீ வேலையை பாரு. சரி, போயிட்டு வாங்க. அக்கா, ஆடியுமா? என்ன சத்தமில்லே வந்தோம் உங்கள் வீட்டுக்கு?
அது வினோத் நின்றாரு பேருக்கு, வினோத் வந்திருந்தாரு. எதுக்கு? அவர் 2-3 நாளாக அங்கே நம்ம வீட்டுக்கு தாண்டி வீடு வாடகைக்கு கேட்டுக்கிட்டு வேலை பார்த்து வச்சுருக்கோம். வீட்டை பாரு, நம்ம வீட்டை. ஹாய், அந்த கூரை வீடா? என்னக்கா இது சூப்பராக இருக்கு. என்ன செஞ்சீங்க? அது தாண்டி வினோத் தம்பி, அந்த முருகன் கல்யாணம் பண்ணிட்டார்ல, அந்த பட்டை அது காமாட்சி அக்கா வீட்டில் இருக்க விடாண்டு வெட்டி விட்டுருச்சான். வாசலில் தானே குடியிருந்துச்சுவா. அது வெட்டி விட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். அது வீடு இல்லாமல் அலைதோலாம், வீடே கிடைக்கலையாம். எங்கேயோ நாட்டக்காரர் ராமசாமி வீட்டில் கொல்லை பக்கத்தில் சும்மா டென்ட்டு மாதிரி அடித்து கொடுத்துருக்குறாராம். அதில் இருக்க முடியல. அதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வீடு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கிடச்சி. அப்போயே தண்ணிலாம் ஊற்றுது, வீடு சரியில்லைன்னு நானும் சொல்லிட்டேன், அண்ணனும் சொல்லிடுச்சு. புடிவாதமாக கேட்டு நான் வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 20,000 அந்த வீட்டுக்கு செலவு பண்ணியிருக்கடி தம்பி. என்ன 20,000 இப்போ 20,000 நீங்கள் எங்கேருந்துக்கா கொடுப்பீங்க? அதுதான் இல்லை, நாங்களாம் கொடுக்கலடி, வானான்டுச்சு அந்த தம்பி. எவ்வளோ சொன்னோம், நீங்கள் பணமே எனக்கு கொடுக்க வேணாம், நான் செலவு பண்ணி அதில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு 20,000 செலவு பண்ணி பணமெல்லாம் வானான்டுச்சு. நம்ம வீட்டை அழகாக சோடிச்சு கொடுத்துருச்சு. அதில் வந்து இருக்கட்டும் இருந்த அப்புறமேல வேறு வீடு பெரிய வீடாக பார்த்து இருந்தால் கிடச்சா நான் வச்சுக்கிறேன் இல்லை சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் வாடகை மட்டும் கிடச்சி. நான் அட்வான்ஸாக கொடுக்கணும் தம்பி, மட்டும் காசு செலவு பண்ணியிருக்கீங்க. வாடகையும் வானான்ட்டோம் நானும் அண்ணனும். வாடகை வேணாம் அட்வான்ஸ் வானான்ட்டு. இல்லை புரியாதமாக கேட்குது சொல்லுது. வாடகையாச்சும் வாங்கிக்கோங்க, அட்வான்ஸ் வேணான்டா இல்லை சொல்லிச்சு. வாடகை மட்டும் 2,000 மாதம் கொடுக்க சொல்லியிருக்கு, அட்வான்ஸ்லாம் வேணான்ட்டோம். ஏன்க்கா நான் தானே கேட்டேன் இந்த வீட்டை, எனக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு கொடுத்துட்டீங்க. ஏன்டி நீ கேட்டேன், நீ சுந்தரி அக்கா விட்டில் இருந்த, அப்புறமேலாம் சுந்தரி அக்கா போக சொல்லிட்டு, அப்புறமேல அட்வான்ஸ் பணம் கொடுக்க மாட்டேங்குதுங்கிட்ட. அப்புறம் இதை சொல்லிட்டேன், ஊடம் வேலை பார்க்கணும். இப்போ நான் நீ இருக்கிறாண்டா நாங்கள் செலவு பண்ணி வேலை பார்த்து கொடுக்கணும். ஊடெல்லாம் போய் ஊற்றுச்சு, மழைலாம் பெஞ்சா. எங்கள் ஊடம் ஊற்றான், இந்த ஊடம் ஊற்றும். நீ என்ன செய்வேன்? நீ தான் அப்புறம் செலவு பண்ணி ஒன்றால் இருக்கிறதுக்கு வந்துட்டு பணம் காசு இருக்கா? அதுக்கு தான் நானும் பேசாமல் இருந்துட்டேன். அந்த தம்பி இப்போ 20,000 செலவு பண்ணியிருக்கேன். ஒன்றால் 20,000 செலவு பண்ண முடியுமாடி? உன்ட்ட இருக்கா பணம்? 20,000 செலவு பண்ண அதுக்குண்டு அதில் கொடுத்துட்டீங்க. அதுவும் சரி தான், என்கிட்ட இல்லை, என்கிட்ட 1000 காசு வேறு கிடையாது தான். 20,000 நாங்கள் செலவு பண்ணுறது. அப்போ சொல்கிற அதுதான் அந்த தம்பி கேட்டதுக்கு அந்த தம்பி செலவு பண்ணி அதில் வச்சுருக்கு. என்ன செய்கிறது? ஏக்கா இந்த வீட்டில் ரூம்லாம் கிடையாது, கூட மட்டும்தான் சொல்லுவீங்க. கிச்சன் ஒன்றும் இல்லை, வெளியே தான் வச்சு ஆக்குன்னு சொல்லலாம். கொள்ளைக்கு இதுக்கெல்லாம் போகிறண்டாலும் பாத்ரூம்லாம் போகிறண்டா உங்கள் கொள்ளைக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். நிறையா பேர் இருக்குதோ அது வீட்டில், என்ன செய்வீங்க? அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்காங்களாம். இப்போ நாளைக்கு இருந்துட்டு போயிடாங்களாம் ஊருக்கு. அது முருகன் அந்த பட்டை தான் இருக்காங்களாம். என்ன செய்யுது, நம்ம பாத்ரூமும் இப்போ இது தான் கொடுக்கணும், உபயோகப்படுத்திக்கோங்கன்ட்டு. இப்படி செலவு பண்ணியிருக்கு காசு நம்ம வீட்டுக்கு. வாடகை கொடுக்குறதால நம்ம பீனில் தான் தண்ணி அடிச்சிக்கணும், கொள்ளையில் தான் புழங்கிக்கணும். இங்கே தான் வெளியே தான் வச்சு அதுவும் சோறாக்கணும். நான் ஆக்குற மாதிரி கொள்ளையிலே தெருவிலே தான் ஆக்கி கொடுக்கணும். என்ன பண்ணுறது? பாருங்களேன் அழகாக செஞ்சிருச்சு வீட்டு. ஊட்டியே பார்த்து இன்னைக்கு எதடி வாடி வந்து உக்காரி. ஆனாக்கா நான் போயிட்டு வரேன்க்கா. ஏன்டி வீடு கொடுக்கலன்னு கொச்சிக்கிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வீடு கொடுக்கறனால உங்களுக்கு காசு செலவு பண்ணி அந்த பணம் காசு வேணும்ல, நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு தான். சரி அது வந்து இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இருந்தால் பரவாயில்ல. நான் தாங்க பக்கத்தில் இருக்கேன், நான் எந்துக்கிறேன். என்ன செய்யுது? ஆட்டு திட்டு வாங்கிட்டு பேச்சு வாங்கிட்டு தான் கிடக்க வேண்டியா இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு சுந்தரி அக்கா விட்டு அப்புறமெல்லாம் இதுவோ காலி பண்ணணும், வேண்டாம் வந்து இருந்துக்கலாம். ஏம்மா தோசை இட்லி சாப்பிட்டானாம்மா, இந்த பழைய சாதத்தை வச்சு சாப்பிட்றியாம்மா? இதாண்டா உடம்புக்கு நல்லது. இந்த வெயிலில் கூலாக சாப்பிட்ணும். இது சாப்பிட்டா தான் உடம்புக்கு குளிர்ச்சி. இட்லியும் தோசையம்மா குளிர்ச்சி. எங்கே ஒரு பரலமா உனக்கு தெரியுமா? எல்லாம் மறந்து போயிடுச்சு. இந்த ஊரை விட்டு போய் ரொம்ப நாளாகுது, எல்லாம் மறந்து போயிடுச்சு. ரங்கநாதன்டா யாரு? ரங்கநாதன் இல்லைம்மா, இளங்கோ இருப்பார்ல. ஓ, சாக்கு முட்டை ஊரில் இளங்கோவாடா? ஆமாம் அவர் தான். அவர் பையன் வீடு ஒன்று இங்கே இருக்குது, ரங்கராஜ் அவர் பேர். நான் வேலை பார்க்குற இடத்துல தான் அவரை வேலை பார்க்குறாரு. அது வீட்டுக்கிட்டே ஒரு வீடு ஒன்று சின்னதாக இருந்துச்சு. அந்த வீடை போய் நான் போய் கேட்டால் வாடகைக்கு. தண்ணிலாம் ஊற்றுது, மழை பெஞ்சா ஊற்றும், வேலை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதை போய் நம்ம தம்பி வினோத்து எல்லாத்தையும் வேலைகளெல்லாம் பார்த்து அந்த வீட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கான். நாளைக்கு குடி போடணுன்னு சொன்னான், அங்கே தான் போகணுமா. ஓ, வினோத்து எல்லாம் வேலை பார்த்து கொடுக்குறாண்ணா உனக்கு? சரி, நானும் கொஞ்சம் நாளைக்கு இந்த வீட்டில் இருந்துட்டு வர்றேன். கொஞ்ச நாளைக்கு என்ன, நீங்கள் அங்கே தான் இருக்குன்னு, அங்கே தான் இருக்குன்னு. இவ்வளோ நாள் அங்கே இருந்தது போதும். இப்போ தான் அவங்க 2 அம்மா இருக்காங்கல்ல, சுந்தர அம்மா இருக்காங்க, தைனாய் அம்மா இருக்காங்க. அப்புறம் என்னம்மா நீனா அங்கேயே போய் இருக்கிற? 3 பேரும் அங்கேயே போயிருக்கீங்க. தைனாய் அக்கா வர பார்க்க வரேன்னு சொல்லிச்சுடா ஒன்று. தைனாய் அக்கா வந்துட்டா, தைனா அக்காவும் சுந்தர அம்மாவும் வரேன்னு சொல்லிச்சுவோ. அது 2 பேரும் வந்துட்டா வள்ளி தனியாக இருப்பா.
அதுக்குன்னு சொல்லிட்டு சுந்தர அம்மாள் இருக்கிறேன்டாலாம். தைனாய் அக்கா மட்டும் வரேன் இருக்கு. வந்து பார்த்துட்டு அது ஊருக்கு போனோன்னே அப்புறம் அது இருந்துக்கிட்டு சுந்தர அம்மாவெல்லாம் அனுப்பி விட்றேன்ட்டு சொல்லியிருக்கு. அது 2 அக்கா வந்தால் வரங்க, 2 அக்கா வராது, ஒரு அக்கா இருந்துட்டு தான் வரங்க. ஏன் 2 பேரும் ஒன்றா வந்துட்டு போக வேண்டியது தானே? 2 பேரும் ஒன்றா வந்துட்டா வீட்டில் தனியாக இருப்பாளடா. வீட்டில் வள்ளி மட்டும், அவளுக்கு யார் இருக்கா துணைக்கு? அக்காவையும் அழைச்சிட்டு வர வேண்டியது தானே வள்ளி அக்காவும். நான் அப்படி தான் சொன்னேன், வள்ளியை அழைச்சிட்டு வாங்கன்ட்டு. என்ன செய்தோ தெரில. அழைச்சிட்டு வந்தால் 3 பேரும் வரங்க. இல்லைண்டா அவளுக்கு ஒருத்தவங்க துணைக்கி இருந்துட்டு ஒருத்தவங்க வரங்க, அப்புறமேல இன்னொருத்தவங்க வரங்க. சரி சரி, அவங்க வந்து பார்த்துட்டு போட்டோம்மா, நீங்கள் எங்கேயோ போவானா, நீங்கள் என்கிட்டயே இருங்க. பட்டு பட்டு ஏமா ஏண்டி உன் புருஷன் தானே பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த கல்வி எங்கேயே இருங்கிறாரு. சும்மாரிம்மா காலைல வந்துட போகுது. இந்த பொம்பளை இங்கே இருந்தா அதோ அரோ கதி தான் நம்ம கதிலாம். இவங்களை இங்கேயே இருங்கிறாரு. என்ன செய்யுது இந்த பொம்பளை? ஒழுங்கா இருக்கம்மா, பொண்ணிக்க சண்டை வளர்த்துட்டு கிடக்கு. அவர் அவங்க அம்மா இருக்க சொல்கிறாரு, நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ரொம்ப ஊரை பார்க்க போக வேண்டியதான். ஆமாம்மா, நம்ம ரொம்ப ஊரை பார்க்க போயிடுவோம். ஒருத்தர் சும்மா ரெடி பாட்டி, நம்ம இங்கேயே இருக்க முடியாமா? நம்ம ஊருக்கு போயிடுவோம் பாட்டி. போகலாம் பேசாம எரி. ஏண்டா அங்கேயே இருந்தா எனக்கு யாருடா செய்வா? எனக்கு வேலைனா யார் செய்வா? யாரு எனக்கு சமைச்சு கொடுப்பா? ஏமா பட்டு இருக்காது, அப்புறம் என்ன? பட்டு இருக்கா, நான் இருக்கேன். நீ இருக்க வேண்டியது தானே உன் மாவட்ட. உன் பேரன் தான் வீடு கட்டி அது கொடுத்துருக்கான், வாடகை அவன் தான் கொடுக்குறான். அப்புறம் என்ன உனக்கு? நீ இருக்க வேண்டியது தானே. முதல்ல தான் அவள் காமாச்சி உன்னை பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருப்பா. அவள்கிட்ட இருக்க முடியலன்னு அங்கே போய் அங்கேயே கடந்த அக்கா வீட்டிலேயே போய். இப்போ என் அக்கா வீட்டிலே போய் இருக்குன்னு அந்த 2 அம்மாவும் இருக்குதோல்ல, நீ இங்கே ஏறிமா. அப்படியா சொல்ற? நான் அப்புறம் இங்கே இருந்துடவா? இங்கே இருந்துடுமா. இந்த மனுஷனுங்க நான் பைத்தியம் முடிச்சு வச்சா பைத்தியம். ஆமாம், இந்த கும்மல்லாம் எப்போ ஊருக்கு போகுது? வந்து 1 மாதமா ஆச்சுண்டு இன்னும் ஊருக்கு போகாமல் இருக்கு. அடிப்பில்ல, உன் பேர் என்ன? என்னமெல்லாம் சொன்னா? கட்டோ கிட்டோ என்ன உன் பேரு? அத்தை, என் பேர் பட்டு. என்ன பட்டு? காஞ்சிபுரம் பட்டா? என்ன ஒரு பட்டு? காஞ்சிபுரம் பட்டா, சென்னை பட்டா, என்ன பட்டு? பட்டாம்ல பட்டு. என்னடி பேர் வச்சிருக்கீங்க? பேர் பட்டு கட்டுண்டுட்டு. சரி, ஒப்பா அத்தாலாம் எப்போ ஊருக்கு போகுதுவா? போயிடுங்க அத்தை, போயிடுங்கண்டா. வந்து 1 மாதமாச்சு. 1 மாதமா உட்காந்துருக்கங்க. சீக்கிரம் கிளம்ப சொல்லு அத்தை. அந்த பொம்பளை எப்படி பேசுது பாருங்க அத்தை. நம்ம ஊருக்கு போயிடணும் அத்தை. எல்லாரையும் வச்சுக்கிட்டு அம்மாவா மாரடிப்பானா? போயிட்டு வர சொல்லு. எல்லாரையும் அனுப்பி விடு. 1 மாதம் இருந்தது போதும். விருந்தோம் மருந்தோம் 3 நாளைக்கு தான். 1 மாதத்துக்கு மேலாலாம் கிடையாது. 1 மாதமாச்சு இன்னும் இருக்கிறாளுவா. அனுப்பி விடு. போ சொல்லிடுறேன் அத்தை. அதை செய்.